ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு 4 எம்என்சி கம்பெனிலேருந்து வந்த ஒரு புதிய நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எந்தெந்த கம்பெனி அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிசிஎஸ்லேருந்து வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க, டாடா கன்சல்டி சர்வீஸ். இரண்டாவது பார்த்திங்கன்னா ஃபார்ஸ்டர்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா ஷேர்சாட். நான்காவது பார்த்திங்கன்னா கிளிண்ட். இந்த 4 வேலை வாய்ப்புகளை டிசிஎஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆஃபீஸ் ஒர்க் தான். மிச்சம் இருக்க வேலை வாய்ப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அறிவிச்சிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு டிசிஎஸில் என்ன வேலை வாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் பிபிஎஸ் அப்படின்னு எடுப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் ஃப்ரெஷர் கிராஜுவேட்ஸுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ 2024 முடிக்க போகிற இன்ஜினியரிங் இல்லாத கிராஜுவேட்ஸ்க்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 26 ஏப்ரல் 2024. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது 10th க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை மிஸ் பண்ணவங்க இப்போ அப்ளை பண்ணிக்கோங்க. டெஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th ஜூன் 2024 தான் இதுக்கான டெஸ்ட் டேட்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ், காமர்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் எப்போ முடிச்சவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 முடிச்சவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் 26th ஏப்ரல் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டல் ஹியர் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போய் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதாவது ஆதார் கார்டு, உங்களோட நேம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்கும். கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்க அப்படின்னா இதுக்கான என்னென்ன பேட்டர்னில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்னு ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வேலைவாய்ப்பு எடுக்கிறாங்க. 2024 முடிக்கிற ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ், அது இன்ஜினியரிங் இல்லாத கிராஜுவேட்ஸ் யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இரண்டாவது என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ஸ்டர்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமோட், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அது என்ன வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ஆப்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அல்லது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இது முழுக்க பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்டாக தான் இருக்கும். அதாவது சாயந்தரம் 3:30 மணிலேருந்து காலையில் 3:30 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க எம்என்சி கம்பெனி நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே அப்ளை ஈஸி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லிங்க்டினை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மூணாவதாக என்ன வேலை வாய்ப்பு எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர்சாட், எல்லாத்துக்குமே தெரியும். அங்கேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னுக்கான வேலை வாய்ப்புக்கு எடுக்கிறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு 0 to 1 years, அதாவது ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். பெங்களூரில் மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க தெளிவாகவே கொடுத்துட்டாங்க ரிமோட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு. நீங்கள் வீட்டிலேருந்தே இந்த வேலை வாய்ப்புக்கு வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இந்த வேலை வாய்ப்பு. நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸ் போகணுங்கிற நீடு கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு அப்படிங்கிறது குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் ஃப்ளூயன்சி, ஹிந்தி வந்து கம்பல்சரி உங்களுக்கு தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ். ஓகேங்களா, அவங்க குவாலிஃபிகேஷன்ஸை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. அதாவது நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க கேட்குறது ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ் அண்ட் உங்களுக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சரிங்களா. சரி, லாஸ்ட்டாக என்ன வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிண்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா எம்என்சி கம்பெனி தான். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரிமோட், அதாவது வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் தான் இதுக்கு அறிவிச்சிருக்காங்க. என்ன வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டெவலப்மெண்ட் அனலிஸ்ட்டுக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதே மாதிரி ட்ரைனிங் பீரியட் எப்போ அப்படிங்கிற முழு தகவலையும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் எக்ஸ்பர்ட் ப்ரொஃபஷன்சி இன் வேர்ட் அண்ட் பவர் பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியணும். அதே மாதிரி குவாலிட்டி அண்ட் எபிலிட்டி இன் ரிட்டன் அண்ட் ஓரல் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ். ஓகேங்களா, இங்கிலீஷ் நாலேஜுங்கிறது கம்பல்சரி வேணும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது அவங்க எதுவும் சொல்லலை. நீங்கள் 12th இருந்தாலும் சரி, டிப்ளமோ இருந்தாலும் சரி, டிகிரி இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்குற ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஈஸி அப்ளைன்னு, இது லிங்க்டின் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான எல்லா லிங்க்கும் எங்கே இருக்குது அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜில் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க். உள்ளே வந்தீங்க அப்படின்னா எல்லா வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது இப்போ நம்ம பார்த்த ஷேர்சாட், அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்க்குற ஃபார்ஸ்டர், எல்லா வேலை வாய்ப்புக்கான லிங்க் இதிலே கொடுத்துருக்கோம். எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வேலை வாய்ப்புக்கு எடுக்கிறாங்க, என்ன ஜாப் லொக்கேஷன், என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ், எந்த பேட்ச் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம், சேலரி எவ்வளோ, அதே மாதிரி அதுக்கான அப்ளை லிங்க் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் தெளிவாக ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குது
இல்லை எங்களுக்கு ஏதாவது சஜஷன் சொல்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி வேறு எம்என்சி ஜாப்ஸ் மூலிமா உங்களை சந்திக்கிறேன். நன்றி.